والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துய்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் இன்றைய தினம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மஜ்லிஸுகளில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். பேசக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை யார் யாரை கொண்டும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், இந்த மார்க்கத்தை அவன் வளர்ப்பான். ஏனென்றால் இந்த மார்க்கம் என்பது எங்களுடைய மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ் அவன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹுவிடத்திலே ஒரு மார்க்கம் சிறப்பானதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹுவிடத்திலே உள்ள மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஅய்யிது ஹாதத்தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை கெட்டவர்களை கொண்டும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், வளர்ப்பான், உறுதிப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நம்ம நினைச்சு கொள்ளக்கூடாது நம்ம இந்த மார்க்கத்தை உறுதியாக இருக்கிறதால தான் இந்த மார்க்கம் இருக்குது, நம்மெல்லாம் இந்த மார்க்கத்துக்கு ஹெல்ப் பண்றதால தான் இந்த ஏகத்துவம் இருக்குது, நம்ம இல்லாட்டி இது வளராது அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா கெட்டவர்களை கொண்டும் என்ன செய்வான், அப்படியே உறுதிப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற போது, ஹிஜாபுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற போது, ஹபாயாக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற போது, குர்ஆனுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுகிற போது அங்கங்கெல்லாம் முஸ்லிம்களும் முஸ்லிம் நாடுகளும் கொந்தளிப்பதை விடவும் முஸ்லிம் அல்லாத உறவுகளும் முஸ்லிம் அல்லாத நாடுகளும் கொந்தளிப்பதை பார்க்கிறோம். காரணம், அல்லாஹ் அவன் மார்க்கத்தை யாரை கொண்டும் என்ன செய்வான், அதை உறுதிப்படுத்துவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்களுக்கு கேலி சித்திரம் கீறிய போது இந்த உலகத்தில் ஷிர்க் செய்யக்கூடியவங்க, பித்அத் செய்யக்கூடியவங்க, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் போராடி அதை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு பணியை செய்தார்கள். அல்லாஹு தாலா கெட்டவர்களை கொண்டு என்ன செய்வான், இந்த மார்க்கத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹயாத்தாக்குவான், உறுதிப்படுத்துவான் என்பதை மறந்துடக்கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மார்க்கம் என்பது எனக்கு தேவை.
இந்த மார்க்கம் என்பது உங்களுக்கு தேவை. ஏன் தேவை என்றால் மறுமையில சுவர்க்கம் போறதுக்கு இதை தவிர வேற மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்துக்கு நாங்க தேவை, இந்த மார்க்கம் எனக்கு தேவை என்பதை என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆளும் புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நம்மட குடும்பங்கள்ல இருந்து நம்மட பிள்ளைகள்ல இருந்து செய்யறோமா, அதை உருவாக்குறோமா என்று கேட்டால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர மிக குறைவு. ஆரம்ப காலங்களில் இந்த மார்க்கம் வளருகிற போது ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊருக்கு சென்று மார்க்கத்தை படித்து அந்தந்த ஊர்களில் மார்க்கத்தை சொல்லோடும் அப்படின்ட்டு நிறைய பேர் தியாகம் செய்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் வயசாளிகள் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் வயசாளிகளாகி அவங்களோட ஊர்களில் பள்ளிவாசல்களை கட்டி அதை இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட தனக்கு பின்னால வருகின்ற தண்ட பிள்ளைகளை, தனக்கு பின்னால் இருக்குகின்ற அடுத்த இளைஞர் சமூகத்தை இந்த மார்க்கத்துக்கு பயனுள்ள சமூகமாக மாற்றுகிறோமா என்றால் மிக குறைவுதான். நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் இந்த மார்க்கம் அல்லாத கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் மனச்சாட்சியோடு நம்ம கேட்டால் செலவழிக்கிற வீதங்கள், கால நேரங்கள், இடங்கள், தொலைவு தூரங்கள், மொழிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் நம்மட மனசே சொல்லும், நம்ம அந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு என்ன செய்யலை, நம்மட குடும்பத்தை தயார்படுத்தலை அப்படின்னு சொல்லும். நம்மட பிள்ளைகளுடைய படிப்பு, நம்மட பிள்ளைகளுடைய நம்மட மொழி அல்லாத வேற மொழிகள், அறிவு வேற அறிவுகள், இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தால் நம்மட மனச்சாட்சியே சொல்லும், ஆனால் நம்மட பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லும். நம்ம எவ்வளவு தூரம் கொடுக்கிறோம், மார்க்கத்தை கொடுக்கிறோம்னா அந்த குர்ஆ மதரசாவோட மார்க்கத்தை கொடுக்கிற பணி தான் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு செய்கின்ற ஒரு பணி. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் சுபஹானல்லாஹ், இந்த சின்ன 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 வயசுகளில் சின்ன சின்ன சஹாபாக்கள் செய்த விஷயங்களையும் சேவைகளையும் இந்த மார்க்கத்துக்கு பார்த்தா நம்ம பெரியவங்க வெட்கப்படுகிற அளவுக்கு அவங்களோட இந்த மார்க்கத்துக்கான பணிகள் இருந்திருக்கிறது, வரலாறுகள் இருந்திருக்கிறது என்பதை செய்யலாம். வரலாறுகளை படிக்கிற போது, ஹதீதுகளை படிக்கிற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால தான் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் படித்து அதில் குறிப்பாக இந்த சஹாபாக்களுடைய வரலாறை படிக்கிற நேரம், அதிலும் குறிப்பாக இந்த சின்ன சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கிற நேரம் நம்மளே வெட்கப்படுகிற அளவுக்கு அவங்களோட சேவைகள் இந்த மார்க்கத்தில் என்ன செய்திருக்கிறது, இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மட பிள்ளைய கூப்பிட்டு மகன் சஹாபி என்றா யாருன்னு கேளுங்க, இல்லை நம்மளே கேளுங்க, நம்மட மனசுக்குள்ளேயே சஹாபி என்றா யார், சஹாபி என்றா எப்படி இருக்கணும், சஹாபியை இஸ்லாத்தில் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டு பாருங்க. நிறைய பேருக்கு சஹாபின்டா யாருன்னு தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ஹதீஸ்னா என்னன்னு கேளுங்க, மனச்சாட்சியோடு கேளுங்க, என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேருடைய விஷயங்கள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிற நம்மட விஷயங்கள் கூட இருக்குமாக இருந்தால் நம்மட இளைஞர் சமூகம், நம்மட பிள்ளைகளுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அன்றைக்கு இருந்த சிகாரு சஹாபா, சின்ன சின்ன சஹாபாக்கள் எல்லாம் வயசுல சிறியவர்களாக இருந்தாங்க. ஆனா அவங்களோட வேலை வெட்டிகள் எல்லாம் பெரியாக்களை விடவும் மிஞ்சி போயிருந்தது. அவங்க அறிவுகள்லையும் அவங்களோட பேச்சாற்றல்லையும் செயற்பாடுகள்லையும் உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நிறைய சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால. அவங்களோடு சேர்ந்து கொஞ்சம் சின்ன ஆக்களும் இளைஞர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஷாபுன் இளைஞர்களும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தையில ஒரு நபித்தோழர் வாராரு. அவர் கையில ஒரு தங்க மோதிரம் ஒன்று இருக்குது. அப்ப வாராரு, ஹப்பாப் ரலியல்லாஹு வாராங்க. அப்ப வாராரு, இளைஞர்கள் கொஞ்சம் பேர் அங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அப்ப ஹப்பாப் அவர் கேட்கிறாங்க, இந்த இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா குர்ஆன ஓத தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, இவங்களுக்கு நல்லா குர்ஆன ஓத தெரியுமா இல்லையா என்பதை நீங்க விரும்பினா
அவங்கள ஒரு ஆளை நான் சொல்றேன், அவங்க குர்ஆன் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஓதி காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஹப்பாப் சொன்னாங்க, சரி சொல்லுங்க பாப்போம், ஓத சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அங்க இருந்த ஒரு தாபியை சொல்லி நீங்க குர்ஆனை ஓதுங்க அப்படின்றார். அப்ப அவர் மிகவும் அழகா மிகவும் திறமையா அல் குர்ஆனை ஓதினார். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நான் எப்படி குர்ஆனை படித்து கொடுக்கிறேனோ அதை அப்படியே புரிந்து கொண்டு அப்படியே ஓதக்கூடிய அளவுக்கு இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்றால், நம்ம குர்ஆனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு அதோட முடிஞ்சு. ஆனா அன்றைய காலத்தில் அந்த சஹாபாக்கள் பெரும் பெரும் வயசுக்கு வந்தவர்கள் கூட குர்ஆன் மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து அதுல அவங்க அழகாகவும் ராகமாகவும் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, இந்த கையில கிடக்கிற தங்க மோதிரத்தை இன்னும் நீங்க எரியலையான்னு கேட்டாங்க. கையில கிடக்கிற தங்க மோதிரத்தை இன்னும் நீங்க வீசலையான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு, இதுக்கு பிறகு நீங்க வாழ்க்கையில என்ற கையில இந்த மோதிரம் இருப்பதை நீங்கள் பார்க்கவே மாட்டீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த மார்க்கத்துக்கு கட்டுப்படுகிற அந்த திறமை அப்படியே கலட்டி வீசினார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இஸ்லாமிய சிறப்பை பெற போது ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சஹாபிக்கு இஸ்லாத்துடைய வாள் அப்படின்னு சொன்னாங்க. சில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சில சிறப்பித்த பட்டங்களை கொடுத்தாங்க. அவங்களோட வயசையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவருக்கு 15 வயசு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பணியாளர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பணியாளர்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். வஹவாரிய ஜுபைர் இப்னு அவாம், என்னுடைய பணியாளராக என்னுடைய ஹவாரியாக இந்த ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவருக்குரிய வயது வெறும் 15 வயது. அவருக்குரிய வயது வெறும் 15 வயதாக இருந்தது என்பதை என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 13 வயது 14 வயது 13 வயது 14 வயது நிரம்பிய நிலைமையில தான் இந்த முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரும் அபூஜஹலை கொல்லுகிற போது அவர்களுடைய வயது 14 15 வயது 13 14 வயசு. ஏன் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்றா ரசூலுல்லாஹ்வை ஏசினான், ரசூலுல்லாஹ்வை பேசினான், அதனால கொண்டாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றா ரசூலுல்லாஹ்வை தெரியாதவங்களுக்கு, அதாவது அபூஜஹலை கொண்டாங்க. ஏன் கொண்டாங்க அபூஜஹலை அப்படி என்று கேட்டால், அவங்களுக்கு அபூஜஹலை தெரியாது, ரசூலுல்லாஹ்வை ஏசினான் பேசினான் என்பதற்காக அபூஜஹலை கொல்றாங்க. ஆனா ஏன் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்க, ரசூலுல்லாஹ்வை ஏசினான். அபூஜஹல் யார் என்று தெரியாது. அப்துல்லா இப்னு அதாவது 2 பேரும் அந்த முஷ்ரிக்குகள் நிற்குகின்ற அந்த படைகளுக்குள்ள அப்படியே நின்று கொண்டிருக்கிற போது கேட்கிறாங்க, அபூஜஹல் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப காட்டப்படுகிறது அபூஜஹலை, ஓடி போய் கொண்டாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான் பேசினான் என்பதற்காக அறிமுகமே இல்லாத ஒருவனை இந்த உலகத்தில் கொண்டு குமித்து வரலாறு படைத்தார்களாக இருந்தால், இன்றைய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் எத்தனை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த களியாட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பாத சபைகள், பித்அத்தான சபைகள், இஸ்லாத்துக்கு முரணான திருமணங்கள், இஸ்லாம் அங்கீகரிக்காத பாதைகள், இஸ்லாம் விரும்பாத பாவங்கள், உசுரை எடுக்க சொல்லல. இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அதுக்கு போகாம இருக்கிற இளைஞர்களை இன்றைய சமூகத்தில் காண முடியல. மாற்று மத கலாச்சாரத்தை ரசிச்சு ருசிச்சு பின்பற்றுகின்ற, அல்லது அதற்கு போகின்ற, அல்லது அதை ஊக்கப்படுத்துகிற, அல்லது அதற்கு செலவழிக்குகின்ற, அல்லது அதற்கு பயணம் போகிற, அல்லது அதை புதுனம் பார்க்கிற, அல்லது அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளுகின்ற இளைஞர் சமூகத்தை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய கொள்கையுடைய உறுதியை
இரண்டு விஷயத்துல பார்க்கலாம் தோழர்களே. ஒன்று, அவன்ட வீட்டுல ஒரு 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 மையத்து விழுகிற நேரம் அவன்ட கொள்கை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அவனோட வாப்பா, அவனோட உம்மா, அவன்ட உறவுகள் மௌத்தாகிற நேரம் அவன் மனம் தழும்பி வேதனையோடு கவலையோடு நிற்கிற நேரம் அவன்ட உறவுகள் எல்லாம் பிதஅத்துவாதிகளாகவும் அல்லது மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிற போது இவன் தன்னம் தனியாக நின்று அந்த நேரத்தில் அவன் உம்மாட வாப்பாட அந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் அவன் எவ்வளவு தைரியமாக திடகாத்திரமாக மார்க்கத்தோடு ஊரும் உலகமும் சமூகமும் குடும்பமும் ஒதுங்கி போனாலும் இறைவனும் இறை தூதரும் என்னை அழைத்து கொள்ள வேண்டும், அணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு தூர நோக்கோடு எந்த மனிதன் அந்த இடத்துல முடிவெடுக்கிறானோ அவன் ஒரு ஒழுங்கான ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கைவாதியாக பார்க்கலாம். நிறைய பேர் கொள்கைவாதியாகத்தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஜும்மா முஸ்லிம் மாதிரி அப்படியே ஜும்மாவுக்கு பள்ளிக்கு வருவாங்க. ஜும்மா முடிஞ்சா அடுத்த ஒரு வக்தும் நம்மட பள்ளியில தொழ மாட்டாங்க. அவங்க பிதுஅத்து செய்கிற பள்ளிகள்ல ஒரு காலம் நம்ம பிதுஅத்து கூடாது நரகம் போகும் அப்படின்னு சொல்லி 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 இந்த பள்ளிக்கே வந்துகிட்டு இருந்த உறவுகளை எல்லாம் நீங்க பார்த்தா இன்றைக்கு எந்த அளவுக்கு என்றால் நிர்வாகங்கள்ல இருந்து சிலர் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு நிர்வாகம் தெரிவு செய்யப்படுமே. அப்படி நிர்வாகம் தெரிவு செய்யப்படுகிற நேரம் அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் அடுத்த பள்ளிகள்ல ஓடி போய் பதவிகளுக்காக பட்டம் குத்தி கொண்டு பிதஅத்துக்களை ஆதரித்து கொண்டு பிதஅத்தான காரியங்களில் ஈடுபடுகின்ற அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகள்ல நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் என்ன மதிக்கல, என்ன கௌரவப்படுத்தல, என்ன கூப்பிடல, என்ன நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யல, எனக்கு சுகம் இல்லாத நேரம் பார்க்க வர இல்லை என்ற சாட்டு போக்குகளை எல்லாம் சொல்லி இன்றைக்கு பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் ஊர் ஒற்றுமை என்ற பெயர்களிலும் ஒட்டி கொண்டு ஓடுகின்ற உறவுகள் பல்லாயிரம் பேர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. காரணம் பேரு வரணும், காரணம் பதவி வரணும், காரணம் பட்டம் வரணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். இன்னும் ஒரு சாராரை பார்க்கலாம். தண்ட வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கிற போது, தண்ட வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற போது அவர் எவ்வளவு தூரம் உறுதியான ஒரு மனிதராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். தண்ட மகள் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரம் ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கிற போது அதை முதலாவது எதிர்த்தவரும் விமர்சித்தவரும் பேசினவரும் அவராகத்தான் இருப்பார். ஆனா தண்ட மகள் பெரியாளாகி திருமணம் முடிக்கிற நேரம், தண்ட மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற நேரம், தண்ட மகளுக்கு நிக்காஹ செய்கிற நேரம், தண்ட மகளுக்கு வலிமா கொடுக்கிற நேரம், அந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம் அவருடைய கொள்கையுடைய உறுதிகளை நாங்கள் பார்க்கலாம். நஸ்மா கேட்கிறேன், இது யாருடைய விஷயமும் அல்ல. இது அவங்களோட சொந்த விஷயம், அவங்களோட மறுமை விஷயம், அவங்களோட கபரு விஷயத்துல கூட நம்மளால உறுதியான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடியாமல் நம்ம தள்ளாடி கொண்டிருக்கிறோமாக இருந்தால் சுபஹானல்லாஹ், சின்ன வயதுல உள்ள சின்ன சிறார்கள் 13-14 வயதுல அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான் பேசினான் என்பதற்காக வேண்டியே சீரிய சிங்கங்களாக இந்த சமூகத்துக்காக வேண்டி பாரிய பணிகளை செய்தவர்கள் அன்று வாழ்ந்த சின்ன சின்ன சஹாபாக்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம மனசில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம்ம எந்த இடத்துல இந்த மார்க்கத்துடைய உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் பரிச்சித்து பார்ப்பதற்காக நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. இந்த முஆதுடைய தந்தை ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு நொண்டி மனுஷர். அம்ரு இப்னு அல் ஜமுஹ் என்ற ஒரு வரலாறு படிச்சிருப்போமே. இந்த ஓடி ஓடி போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே பல தடவைகள் யுத்தத்துக்காக வேண்டி வர வேண்டும் என்று வீட்டிலிருந்து வருவதற்காக ஓடி வந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் நொண்டி கால்களோடு சென்று யுத்தம் செய்ய முடியாது என்று என்னை அடைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை இந்த யுத்தத்தில் என்னை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள். இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாகினால் மரணித்தால் இப்ப நொண்டி நொண்டி நடக்குகின்ற இந்த கால் நாள மறுமையில் எனக்கு சுவர்க்கத்தில் நல்ல காலாக கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு யுத்தத்துக்கு போன போது, அந்த யுத்தத்தில் ஷஹீதாகின போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்ரு இப்னு அல் ஜமுஹ் அவர்கள் மரணித்த தருணத்தில் சொன்னார்களே, அம்ரு இப்னு அல் ஜமுஹே, நொண்டி நொண்டி கால்களோடு உலகத்தில் வாழ்ந்த உங்களை நல்ல கால்களோடு நீங்கள் சுவர்க்கத்தில் நடந்து கொள்வதை நான் பார்க்கிறேன் என்று அந்த சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்களே, அவர் பெத்தெடுத்த பிள்ளைகள் தான் இந்த
முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இரண்டு பேரும் அபூஜஹலை கொண்டவர்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் வரலாறுகளை படிக்கிற போது அந்த குடும்பத்துடைய வரலாறையும் சேர்த்து படிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் தொழில் விட்டு இந்த சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிற போது விரல் விட்டு எண்ணுகின்ற சஹாபாக்கள் மாத்திரம்தான் இந்த இஸ்லாத்துக்குள் விலை மதிக்க முடியாத முத்துக்களாக வந்து இருந்த நேரத்தில், அதுல ஒரு 5-6 பேராக இருந்த நேரம் ஹதிஜா ரதியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, அது போன்று சிறுவராக இருந்து கொண்டு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இஸ்லாத்தில் இணைந்த வரலாறு என்பது அது சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல. வாப்பா இறைவனுடைய எதிரியாக இருந்து மகன் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்து தன்னுடைய குடும்பமாக நின்று பக்கபலமாக சிறுவனாக நின்று இந்த இஸ்லாத்துக்கு அன்று தொட்டு இன்று வரைக்கும் சேவை செய்தது அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் அல் அபாதிலா, அப்துல்லாக்கள் அப்படின்னு 4 பேரை சொல்லுவாங்க. அபாதிலாக்கள், அப்துல்லாக்கள் அப்படின்னு 4 பேரை சொல்லுவாங்க. அதுல ஒன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் அவருடைய மகன். அடுத்தது அப்துல்லா இப்னு உமர் அவருடைய மகன். அப்துல்லா இப்னு ஜுபைர் அவருடைய மகனார் அப்துல்லா. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 4 பேர்களையும் அபாதிலாக்கள் அப்படின்னு இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லுவாங்க. 4 அப்துல்லாக்கள். இந்த 4 அப்துல்லாக்களும் சின்ன பிள்ளைகள். இந்த 4 அப்துல்லாக்களும் சின்ன பிள்ளைகள் என்பதை என்ன செய்கிறோம்? நாங்கள் வரலாறுகளில் பார்க்கிறோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகிற போது 11 வயது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போகிற போது 11 வயது. அப்படிப்பட்ட வயசுல இஸ்லாத்தோடு இணைந்து கொண்டு அந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு, சமூகத்தை விட்டு இறைவனுக்காக ஊரை துறந்து போகின்ற பயணங்கள்ல இருந்தவங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை என்ன செய்கிறோம்? நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பக்கத்தில் இருந்து வஹியை எழுதக்கூடிய ஒரு மனிதராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இருந்ததை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூதர்களுடைய மொழியை மொழிபெயர்க்கக்கூடியவராக தனக்கு பக்கத்திலே அந்த ஸைத் இப்னு சாபித் அவர்களை வைத்துக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். 17 வயசுல யூதர்கள் பேசுகின்ற மொழியை ரசூல்லா கிட்ட மொழிபெயர்ப்பதற்காக, அப்படின்னா வேற மொழிகளை படிச்சு தேர்ந்து அதுல பிரச்சாரம் செய்கின்ற அந்த பாணியும் இஸ்லாத்தில் இருந்திருக்கிறது. அவருக்கு அப்ப 17 வயதுல மற்ற மொழிகளை கற்றறிந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் வருகின்ற போது அதை மொழியாக்கம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கு இருந்த ஸைத் இப்னு சாபித் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனை ஒன்று சேர்த்த அந்த மிகப்பெரிய ஒரு பணியை செய்வதற்கு அன்றைக்கு நியமிக்கப்பட்டவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை என்ன செய்கிறோம்? இஸ்லாமிய வரலாற்றில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பத்ர் யுத்தம் நடக்கிற போது 13 வயது சின்னவராக இருந்த போது ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்தில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று 13 வயசுல போய் அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 13 வயசு, உங்களால இந்த யுத்தத்துக்கு உங்களை அனுமதிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் திருப்ப அனுப்புறாங்க. விளையாட்டுக்கா போய் கேட்டாங்க. நான் விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ளணும், ஃபுட்பால்ல கலந்து கொள்ளணும், கிரிக்கெட்ல கலந்து கொள்ளணும், பேட்மிண்டன்ல கலந்து கொள்ளணும், அல்லது ஸ்கூல்ல நடக்கிற ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில நான் கலந்து கொள்ளணும், வெற்றி பெறணும் அப்படியா கேட்டாங்க? இல்லை தோழர்களே, அவங்களோட வாப்பாவெல்லாம் மௌத்தாகி யுத்தத்தில் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் வெட்டப்பட்டு குற்றுயிர்களாக வருவார்கள் என்று 100% தெரிந்து கொண்டு தந்த கண்ணுக்கு எதிரே பலர் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சொத்துக்களையும் சுகங்களையும் வீடுகளையும் வாசல்களையும் இழக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு 13வது வயதில் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளணும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட அந்த நபித்தோழரை நாங்கள் என்ன செய்கிறோம்? இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கிறோம். 14வது வயதாக இருக்கிற போது உஹது யுத்தத்தில் வாராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்க பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு அனுமதி தரவில்லை, சிறிய வயது என்பதற்காக வேண்டி. 14 வயது, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த உஹது யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கு நம்மட பிள்ளை சுவகு தொழுக கூட 14 வயசுல தொழுகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான்.
13 வயசுல இன்னைக்கு லுஹா தொழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறார். 14, 13 வயசுல இன்றைக்கு சரியான முறையில சூரத்துல் அம்மையில இருந்து நாஸ் வரைக்கும் இன்றைக்கு குர்ஆனில் பாடமாக்க முடியாத ஒரு பிள்ளையாக நம்மட பிள்ளை இருக்கிறான். இங்கிலீஷ்ல நல்லா பேசுறான், மேத்ஸ்ல நல்லா இருக்கிறான், சயின்ஸ்ல நல்லா இருக்கிறான், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கிறான், கிரிக்கெட்ல நல்லா இருக்கிறான், ஃபுட்பால்ல நல்லா இருக்கிறான். ஆனா மார்க்கத்தில் இன்றைக்கு 13, 14 வயதாகியும் இன்றைக்கு பிள்ளைக்கு ஒழுங்கா தொலை தெரியல, சூரத்துல் ஃபாத்தியா ஓத தெரியல, அத்தஹியாத்து தெரியல, பெரியவங்களை மதிக்க தெரியல, சின்ன பிள்ளைகளோடு இரக்கம் காட்ட தெரியல. இன்றைக்கு சமூகத்தில் வாழுகின்ற நம்மட இலசுகள் இப்படிதான் இருக்கிறாங்க. 13 வயசுல போய் விளையாட்டு போட்டிக்க கேட்டாரு, யுத்தத்துக்கு போய் கேட்டாரு. 14 வயசுல போய் விளையாடவா கேட்டாரு. போனா நம்ம உசுரோடு வரமாட்டோம் என்ற அந்த நம்பிக்கை இருந்து போய் கேட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதரை அனுமதி தாருங்கன்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடுக்கல்ல 16வது வயதுல தான் ஹந்தக் என்று சொல்லுகின்ற யுத்தத்துல போய் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்துல நான் கலந்து கொள்ளணும், எனக்கு அனுமதி தாருங்க அப்படின்னு கேட்டாங்க. 16வது வயசுல தான் அந்த யுத்தத்துல போய் கலந்து கொண்டார் என்பதை என்ன செய்கிறோம் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்றைக்கு வாழ்ந்த இஸ்லாத்துல வாழ்ந்த அந்த சின்னஞ்சிறார்கள், சிறிய சிறிய சஹாபாக்கள் இந்த சமூகத்துக்காகவும் இந்த மார்க்கத்துக்காகவும் அவர்களுடைய மறுமைக்காகவும் எவ்வளவு பாரதூரமான பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். 4 அப்துல்லாக்கள் என்று சொன்னேன். அந்த 4 அப்துல்லாக்கள்ல ஒரு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் புகாரியில 1857வது செய்தி. அக்பல்து வகத் நாஹஸ்துல் ஹுலும். நான் பருவ வயதை அடையக்கூடிய நிலைமையில், அவர் சொல்றார், நான் பருவ வயதை அடையக்கூடிய நிலைமையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு பெண் ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே அவருடைய கடைசி ஹஜ்ஜிலே அந்த மினாவிலே ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிற போது பெண் ஒட்டகத்திலே அமர்ந்து கொண்டு அப்படியே நான் தொழுவதற்கு முன்னால் ஒட்டகத்திலே வந்து முன்னால் ஒட்டகத்தை கட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உள்ள சஃப்லே நின்று நான் தொழக்கூடியவனாக இருந்தேன். அந்த நேரம் என்னுடைய வயது பருவ வயதை அடையக்கூடிய அண்மிக்கக்கூடிய வயசாக இருந்துச்சு அப்படின்னாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில 4970வது ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்றாங்க, கான உமர் யுதுகிலுனி மா அஷ்யாஹின் பத்ர். இந்த பத்ர்ல கலந்து கொண்ட சில முத்துக்களை வச்சு உமர் அவர்கள் மஷூரா செய்கிற போது அந்த இடத்துல என்னையும் அந்த மஷூரா சஃபைகளில் ஒருவராக உமர் அவர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பத்ர்ல கலந்து கொண்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வது எனக்கு தெரியும். உமர் அவர்கிட்ட, உமரே, எங்கட மகனுக்கு ஒத்த ஒரு ஆளை இந்த சபையில மஷூரா சபையில நீங்க வச்சிருக்கிறீங்களே, இவரை போல வயசுல உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு இருக்குது, ஆனா இவரை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படி என்று அடிக்கடி உமர் அவர்களுடைய அந்த இடத்துல போய் அடிக்கடி சஹாபாக்கள் பேசிக்கொள்வாங்க. அவ்வளவு பெரிய சஹாபாக்களுக்குள்ள சின்ன ஒரு ஆளாக நான் இருந்தேன். அந்த நேரத்தில சஹாபாக்களே சொல்லிக் கொள்வாங்க, உமரே, இவர வயசுல எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, இவரை நீங்க எங்களோடு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன், என்னுடைய மார்க்க பற்றையும் மார்க்கத்தின் அறிவையும் அந்த மகத்துவம் மிக்க சஹாபிய சமூகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மஷூரா சபையிலே உள்ள அத்துணை பெரும் சஹாபாக்களையும் அழைத்தார்கள், என்னையும் சேர்த்து அழைத்தார்கள். அந்த சபையில அல் குர்ஆனில் வருகின்ற இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்லுகின்ற அந்த சூராவை உமர் அவர்கள் ஓதி காட்டி ஒவ்வொரு பெரும் பெரும் சஹாபாக்கள்கிட்டையும் இந்த சூரா எதை சொல்கிறது என்று சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இந்த சூரா எதை பத்தி பேசுது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உமிர்னா அன் நஹ்மதல்லாஹ வ நஸ்தக்ஃபிரஹு இதா நுஸிர்னா வ ஃபுத்திஹ அலைனா. வெற்றிகள் கிடைக்குமாக இருந்தால், உதவிகள் கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹுவை புகழ வேண்டும் என்றும்,
இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றும். ஏனென்றால் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. மக்கள் எல்லாம் மார்க்கத்துக்குள் சாறை சாறையாக வருவதை நீங்கள் காணுகிற போது நபியை நீங்கள் அல்லாஹுவை புகழுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றுதான் அந்த சூரா சொல்கிறது. அப்ப சஹாபாக்கள்கிட்ட உமர் அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப சில சஹாபாக்கள் சொல்றாங்க, வெற்றியும் உதவியும் வருகிற போது அல்லாஹுவை புகழ வேண்டும் என்றும் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்றும் இந்த சூரா பேசுகிறது அப்படின்னாங்க. இன்னும் சிலர் சும்மா மௌனமாக இருந்தாங்க. அந்த நேத்தையில சுபஹானல்லாஹ் உமர் அவர்கள் சொன்னாங்க, இப்னு அப்பாஸே இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சின்ன பிள்ளை தோழர்களே, பத்ர்ல கலந்து கொண்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்டாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னாங்க, ஹுவ அஜல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலமுஹு லஹு. நான் நினைக்கிறேன் இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மரணம் சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு சூரா என்று நான் நினைக்கிறேன். இது வெற்றிகள் வருகிற போது, மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைகிற போது பாவ மன்னிப்பு கேட்பதையும் அல்லது அல்லாஹுவை புகழுவதையும் இது சொல்லவில்லை. மக்கள் சாறை சாறையாக இந்த மார்க்கத்துக்குள் வருவதை நபியை நீங்கள் கண்டால் என்றால் உங்களுடைய பணி நிறைவு பெறுகிறது. இந்த மண்ணை விட்டும் மக்களை விட்டும் நீங்கள் பிரிய போகிறீர்கள், உங்களுடைய மரணம் நெருங்கி விட்டது என்ற செய்தியைத்தான் இது சொல்கிறது. அப்படி என்று சின்ன வயதாக இருந்த போது பெரியதொரு தத்துவத்தை பெரும் பெரும் சஹாபாக்களுக்குள் மத்தியிலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்ன போது உமர் அவர்கள் சொன்னாங்க, மா அலமு மின்ஹா இல்லா மா தகூல், நீங்கள் சொல்வதைத்தான் நானும் கருதுகிறேன் என்று உமர் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் சுபஹானல்லாஹ், சின்ன வயசுல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுகின்ற சின்ன வயசுல பெரும் பெரும் சஹாபாக்களை விடவும் நுட்பமான விளக்கம் உள்ளவர்களாக அன்றைக்கு இருந்த சிறு பிராயத்திலே உள்ள சின்ன சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். புகாரியில வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, லம்மனி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அப்படியே நெருக்கி கொண்டு அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ கேட்டார். அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப், யா அல்லாஹ் இவருக்கு நீ வேதத்தை கற்றுக் கொடுத்து விடுவாயாக அப்படி என்று எனக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சாசூர்கள் துஆ கேட்டார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஏற்கை தேவைக்காக போகிற போது, உது செய்கிற போது அவருக்காக தண்ணி எடுத்து கொடுத்து அதற்கு நான் தயார் செய்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மம் வலாஹாத, இந்த உது செய்வதற்கான தண்ணீரை யார் எடுத்து வைத்தது அப்படி என்று கேட்டார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு அப்துல்லா, இதை எடுத்து வைத்தவர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அல்லிமுஹு தஅவீல் குர்ஆன், யா அல்லாஹ் குர்ஆனை இவருக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக அப்படி என்று ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்தார்கள். நாங்கள் சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு நம்மட பிள்ளை இந்த பள்ளியில மகன் அந்த டெப்ல இருந்து தண்ணி வருகுது பாப்பா, கொஞ்சம் அதை பூட்டிடுன்னு சொன்னா உங்களுக்கு தேவைண்டா நீங்க பூட்டுங்கன்றான். அடே சிலிப்பரை கொஞ்சம் அங்கால கலட்டி வைடாண்டா, உங்களுக்கு தேவைண்டா எடுத்து வைங்கண்டா, கொஞ்சம் கையை பிடிச்சு விட்டு விடுறான்டா, எனக்கு ஏலா டைம் இல்லைன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தண்ணியை எடுத்து கொடுத்து அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனையை பெற்றுக் கொள்ளுகிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலேயே சுத்தி 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 இந்த மார்க்கத்தை படித்துக் கொள்ளுகிற அவ்வளவு ஆசையும் ஆர்வமும் அந்த சின்ன சின்ன சஹாபாக்களுக்கு இருந்திருக்கு என்றால், இன்னைக்கு நம்மட பிள்ளைகளுக்கு என்ன ஆசைண்டா உலகத்தில் ஏதாவது ஒன்றை சாதிக்கணும், ஒன்று எங்கேயாவது நீயோனும் அல்லது நடக்கணும் அல்லது ஏறோனும் அல்லது உருவம் மாறோனும் அல்லது ஏதாவது ஒரு வயது டிக்டாக்ல அல்லது ஃபேஸ்புக்கில் அல்லது யூடியூப்ல அல்லது ஃபேஸ்புக்கில் இந்த மார்க்கத்துக்கும் எதுக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு சாதனை புரியணும். இதுதான் நம்மட இளைஞர்களுடைய ஆசையும் அவாவும். இதுதான் நிறைய பேர். அதுல சில ஆக்கள்கிட்ட நீங்க யாரு முஸ்லிமா ஹிந்துவா அல்லது பௌத்தனா என்று கேட்கிற போதும் நான் ஸ்ரீலங்கன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிற இளைஞர்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நான் வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்றுதான் அன்று அவர் பெருமைப்பட்டார். இன்றைக்கு சாதனைகளை தேடித் திரிகின்ற இந்த சாதனை போராளிகள் இன்றைக்கு நான் முஸ்லிமும் அல்ல, இந்துவும் அல்ல, பௌத்தனும் அல்ல,
நான் இந்த ஸ்ரீலங்கன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட மதத்தை அவங்க அழகா செஞ்சுட்டு போறாங்க. பௌத்த சகோதரர்கள் அவங்க பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லணும், இந்து சகோதரர்கள் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லணும், முஸ்லிம் இளைஞர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்று தன்னுடைய சூரத்திலும் சீரத்திலும் இபாதத்திலும் காட்ட வேண்டிய சமூகம் இளைஞர்கள். ஆனா இன்றைக்கு இந்த நாடு அந்த நாடு என்று நாங்கள் மதத்துக்கு அப்பால் இனத்துக்கு அப்பால் நாங்கள் ஒற்றுமையை நாடுகிறவர்கள் என்று பேசுகிற அளவுக்குத்தான் இன்றைக்கு சாதனை வீரர்கள் இன்றைக்கு சரித்திரம் படிப்பதற்காக இன்றைக்கு அலைந்து திரிகின்ற காலகட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். இல்லாம ரஹிம் அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிஹான இளைஞர்களை தவிர இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களில் நிறைய பேர்கள் கல்யாணம் முடித்த தண்ட மனைவியை கூட்டிக் கொண்டு வந்து டிக்டாக் செய்து அரைகுறை ஆடையோடு இந்த சமூகத்திலே சமூக பிச்சை கேட்கக்கூடியவர்கள் தாராளம் ஏராளமாக இருக்கிறாங்க. நல்ல முறையில் வளர்த்து நல்ல ஆடைகளை உடுத்த அந்த பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து இன்றைக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் வருமானம் தேட வேண்டும் என்பதற்காக நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்ந்த சாலிகான பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்த ஒரே குற்றத்துக்காக இன்றைக்கு யூடியூபிலும் டிக்டாக்கிலும் ஃபேஸ்புக்கிலும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை அரைகுறை ஆடைகளோடு மற்ற ஆடவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய கேவலங்கட்ட இந்த டிக்டாக்குகளை செய்து கொண்டு முஸ்லிம்கள் ஷோல்களை போட்டுக்கொண்டு அபாயாக்களை போட்டுக்கொண்டு இன்றைக்கு சாதனை புரிவதற்காக இன்றைக்கு சமூகத்தில் யூடியூப் பிச்சையும் டிக்டாக் பிச்சையும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற காலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களுக்கு முன்னாலும் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிய விதத்தை தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு முன்னால் இன்றைக்கு நடித்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் ஏராளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமைர் இப்னு, அதாவது நீங்க பார்க்கலாம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், உமைர் இப்னு அபி வக்காஸ். சஅத் இப்னு அபி வக்காஸை போல உமைர் இப்னு அபி வக்காஸ் அப்படி என்று ஒரு சகோதரர் இருந்தார். இவர் சின்ன பிள்ளை. சஅத் இப்னு அபி வக்காஸ் அண்ணன், உமைர் இப்னு அபி வக்காஸ் தம்பி. இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நானாவோடு பத்ர் யுத்தம் என்று நான் நினைக்கிறேன், அந்த யுத்தத்துக்காக வாரார். அந்த யுத்தத்துக்காக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த யுத்தம் தயாராகி கொண்டிருக்கிற போது யுத்த படைகளோடு நிற்கிறார். அப்ப ரசூல் அப்படியே யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வராங்க. அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகளை எல்லாம் ரசூலை அனுப்பிடுவாங்க, யுத்தத்தை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் ரசூலுல்லாஹ் தன்னை அழைத்து அனுப்பிவிடக் கூடாது என்பதற்காக இப்படியே காலை இப்படி வச்சுட்டு இருந்தவர் இப்படி தூக்கி, யார் ரசூலுல்லாஹ், நான் சிறியவன் அல்ல, நானும் பெரியவன் தான் அப்படின்னு காட்டுவதை போல என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள் என்று அந்த இடத்தில் நின்று கொண்டு அழுத போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அழுகை தாங்க முடியாமல் அழைத்து கொண்டு போய் அந்த யுத்தத்தில் மரணித்து போன வரலாறுகள் இந்த சமூகத்துக்காக, இந்த இஸ்லாத்துக்காக அன்றைய காலத்தில் வாழ்ந்த சின்ன சஹாபாக்கள் சாதித்த வரலாறு என்பதை பார்க்கும். இஸ்லாமிய வரலாற்றில் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் 17 வயது, வெறும் 17 வயதாக இருக்கிற போது முதலாவதாக இஸ்லாத்துக்காக அம்பெறிந்தவர் என்ற பட்டத்தை தன்னகத்திலே பெற்றுக்கொண்டு சாதனை செய்தவர் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய யுத்த களத்தில் பத்ர் யுத்தத்தில் இருக்கிற போது எல்லா சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் நழுகி போகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, எறியுங்கள் சஅத் இப்னு அபி வக்காஸே, அந்த அம்பை எறியுங்கள், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எறியுங்கள் அந்த அம்பை என்று சொல்லி அந்த சின்ன பருவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எறிங்க அந்த அம்ப அப்படி என்று சொல்லி முதலாவது இஸ்லாத்துக்காக அம்பெறிந்த ஒரு மாவீரராக தன்னுடைய சின்ன பருவத்தில் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி சேவைகள் செய்து இஸ்லாத்தை பாதுகாத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறிய சஹாபியாக அன்றைய காலத்தில் அவர் இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியும்
இவர் தாய் தந்தையோடு மிக இரக்கமாக நெருக்கமாக பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பண்பாடு உள்ள ஒரு பிள்ளையாகத்தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் இருந்தாங்க. அவங்களோட உம்மா சரியான இரக்கம், அவர் உம்மாவோடு இரக்கம். அந்த தாயா மார்க்கமா என்று வார நேரம், தந்தையா மார்க்கமா என்று வார நேரம், ஊரா உறவுகளா மார்க்கமா என்று வார நேரம் அவர் எடுத்த முடிவு. அவங்களோட உம்மா சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்த்து சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸே, நீங்க இஸ்லாத்தை விட்டுடணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார், உம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, நீங்க இஸ்லாத்தை விட்டுட்டு எனக்கிட்ட வரணும். அப்படி நீங்க வரலென்றால் நான் இதற்கு பிறகு எதையும் குடிக்கவும் மாட்டேன், எதையும் தின்னவும் மாட்டேன், அப்படியே இருந்து நான் செத்து விடுவேன் அப்படின்னா. சுபஹானல்லாஹ். ஒரு நாள் கழிகிறது, தாய் பாசம் மனசிலே தளம்புகிறது. 2 நாள் கழிகிறது, தாய் பாசம் மனசிலே உதறுகிறது. 3 நாள் கழிகிறது, அவனோட உம்மாவுக்கு போய் கொஞ்சம் ஆக்கள் சேர்ந்து எழுப்பி தண்ணியை குடிக்க சொல்றாங்க. அந்த நேரத்தையில உம்மா சொல்றா, என் மகன் சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்து எனக்கு தண்ணி தந்தாத்தான், இஸ்லாத்தை விட்டுட்டு தண்ணி தந்தாத்தான் நான் குடிப்பேன் அப்படின்னா. அந்த நேரத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் தாயை பார்க்க வாரார். எப்படி ஒரு கட்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாயை பார்க்க வாரார். அந்த நேரத்தில் உம்மா இருக்கிறாங்க. அப்ப சொல்றார், யா உம்மாவே, உங்களுக்கு தெரியும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று தெரியும். தாயே, உங்களுக்கு இது போன்று 100 உயிர்கள் கிடைத்து அந்த 100 உயிர்களும் நான் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உயிர்களாக பிரிந்து திரும்ப உயிர் வந்து திரும்ப பிரிந்து திரும்ப உயிர் வந்து 100 முறை நீங்கள் மரணித்து ஹயாத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நான் ஒரு காலமும் நான் ஏற்றுக்கின்ற இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு உங்கள் பக்கம் நான் வரமாட்டேன் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தாயை பார்த்து மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உம்மா, நான் இருக்கிற இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுக்காக நான் விட்டு ஒருபோதும் நான் வரமாட்டேன். 100 தடவைகள் நீங்கள் மரணித்து உயிர்ப்பித்தாலும் சரியே அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் தான் சுபஹானல்லாஹ், அந்த சின்ன பிள்ளையாக இருந்து அந்த வீரத்தையும் தியாகத்தையும் அறிந்து கொண்டு இறைவனுக்காக இறைவனுடைய பக்கம் நான் நிற்பேன் என்று, தாயுடைய மரணம் கூட நடந்தாலும் பரவாயில்லை என்று, இறைவன் தான் தனக்கு முக்கியமானது என்று அந்த துடிக்குகின்ற அந்த பருவத்திலே இறைவன் அந்த நேரத்தில் தான் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுடைய விஷயத்தில் சூரத்துல் லுக்மானுடைய 14-15வது வசனம், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். உங்களோட தாய் உங்களை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தோடு வருத்தத்துக்கு மேல் வருத்தத்தோடு உங்களை 2 வருஷங்கள் வயிற்றிலே, 1 வருஷம் வயிற்றிலே வைத்து சுமந்து 2 வருஷங்கள் அவள் உங்களுக்கு பால் ஊட்டினால் அவளுக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களோட ரப்புக்கும் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வின் பக்கமே மீளுதல் உள்ளது. வஇன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஹுமா. உண்ட உம்மாவும் வாப்பாவும் மார்க்கத்துக்கு முரணில்லாத காரியத்தில் கட்டுப்படுமாறு ஏவினால் தாராளமாக கட்டுப்படலாம். மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் உண்ட தாயும் தந்தையும் ஏவுவார்களாக இருந்தால் நீ கட்டுப்படக்கூடாது. உலக விஷயத்தில் உன்னுடைய தாயோடும் தந்தையோடும் நல்ல முறையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனத்திலே இறக்கி வைக்குகிற அளவுக்கு சிறிய பருவத்தில் இறைவனுடைய வசனம் இந்த உலகத்தில் இறங்குவதற்கு காரணமாக இருந்த ஒரு நபித்தோழரை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் இருக்கிற போதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபிர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அப்படி அம்புகளை எடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு முஸ்லிம்களுக்கு எறிந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஅத் இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, என்ற தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எறியுங்கள் அந்த ஈட்டியை அம்பை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அம்பை எடுத்து அப்படியே குறி பார்த்து அந்த நேரத்தில் எறிகிற போது அந்த காபிர் அந்த முஷ்ரிக்குடைய அப்படியே உடம்புல பட்டு அவன் வேதனை தாங்க முடியாம அவன் மறைக்கிற மர்மஸ்தலம் வெக்கத்தலம் இருக்குது, அது கொஞ்சம் அப்படியே விலகுது. அவன் துடிக்கிறான்.
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அதை பார்த்து கொண்டு அவனுடைய ஔரத்து விளங்கிய போது ஃபதஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா நதர்து இலா நவாஜிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய கடைவாய் பற்கள் தெரிகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள். தோழர்களே, எறிங்க, என்ற உம்மாவும் வாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்ன போது அவர் எறிகிறார். அவன்ட மேனியில அந்த அம்பு பட்டு அப்படியே ஆட கொஞ்சம் விலகுது. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து கொண்டு சிரித்தார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பேர் என்ன தெரியுமா? அவர் என்ன துஆவை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் என்ன துஆவை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மனிதர். திருமிதியில 3751, முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். கேட்குறாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, எந்த துஆவை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மனிதராக நீங்கள் இருக்கிறீர்களே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் சொன்னார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் யுத்த களத்திலே பத்ருக்களம் நடைபெறுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கிட்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நான் ஈட்டியை கையில வைத்துக்கொண்டு, அம்பை கையில வைத்துக்கொண்டு நான் அப்படியே துஆ கேட்டேன். அல்லாஹும்ம ஸல்ஸில் அக்தாமஹும், யா அல்லாஹ், இந்த எதிரிகளுடைய கால்களை அசைத்து விடு, அவருடைய உள்ளங்களை பயத்தை கொண்டு ஆட்டி விடு, அவர்களுடைய செயல்களை செயலிழக்க செய்து விடு அப்படி என்று கேட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம ஸ்தஜிப் லிஸ்ஸஅத், யா அல்லாஹ், சஅதுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் அப்படின்னாங்க. சஅதுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னாங்க. அன்றையிலிருந்து தான் நான் என்ன துஆ இந்த உலகத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்ற செய்தியை சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்க. அது அன்றைக்கு மட்டும் கேட்ட பிரார்த்தனை அல்ல. என்றைக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் துஆ கேட்டாலும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள் என்று அவர் செய்த பிரார்த்தனை தான் இன்றைக்கும் அந்த பிரார்த்தனையுடைய பிரதிபலன். நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான் என்னாங்க. நீ வரலாறா போயிடும். நிறைய சிறப்புகள், சிறிய பருவத்தில் நடந்த சிறப்புகளை சொல்லலாம். இவருடைய மரண தருவாயில மௌத்தாக போறார். சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. முஆவியாருடைய காலத்தில் ஹிஜ்ரி 55ஆம் ஆண்டு மரணிக்கிறார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் மௌத்தாகிற நேரம் கஃபினு ஃபீஹா, அப்படியே ஒரு துணியை தூக்கி, ஒரு ஜுப்பாவை, ஒரு உடுப்பை தூக்கி, இதில் என்னை கபன் செய்யுங்க அப்படின்னாங்க. அப்போ வளைச்சிருக்கிறவங்க கேட்குறாங்க, ஏன் இதில் உங்களுக்கு கபன் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், குந்து லக்கீத்துல் முஷ்ரிக்கீன ஃபீஹா யௌம பத்ர், நான் இந்த உடுப்பை உடுத்து கொண்டிருந்த நேரம்தான் பத்ர் யுத்தத்தில் முஷ்ரிக்கிங்களை சந்தித்தது. இந்த உடுப்பை உடுத்து கொண்டிருந்த நேரம்தான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இருந்து என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும், எறியுங்கள் அந்த ஈட்டியை என்று சொல்லுகிற போது நான் இந்த உடுப்பை தான் நான் உடுத்து கொண்டிருந்தேன். நான் அல்லாஹுவை சந்திப்பதற்கும், அல்லாஹுடைய எதிரிகளை இந்த உலகத்தில் சந்திப்பதற்கும், அல்லாஹுடைய தூதர் என்னோடு நெருக்கமாக இருப்பதற்கும், என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லுகின்ற போதும் இந்த உடுப்பை தான் நான் உடுத்து கொண்டிருந்தேன். நான் மரணித்தால் இந்த உடுப்போடு என்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த உடுப்பையே என்னை கொண்டு நீங்கள் கபன் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மரணித்தார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த மரண தருணத்தில் கூட அவங்களோட மனநிலைமையை பாருங்க. இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகள் மௌத்தாகினா நம்ம ஃபோனை யார்கிட்டையும் காட்ட இயலாது, அவன்ட ஃபேஸ்புக்கை துறக்க இயலாது, அவன்ட வாட்ஸ்அப்பை பார்க்க இயலாது, அவன்ட கேலரியை பார்க்க இயலாது. அதில் இருக்கிற ஜராவைகளும், அதில் இருக்கிற அருவருப்பான காரியங்களும், அதில் இருக்கிற மெசேஜுகளும், அதில் இருக்கிற ஆடியோக்களும், அதில் இருக்கிற சினிமாக்களும், அதில் இருக்கிற சீரழிஞ்ச ஃபோட்டோஸுகளையும் யார்கிட்டையும் காட்டி எந்த கடையிலையும் கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்குத்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய மரணம் இன்றைக்கு வந்தால் அவன் பாவிக்குகின்ற ஃபோன், அவனுடைய அறைகள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கு இருந்த அவருடைய நிலைமை எப்படி என்று கேட்டால், அவருடைய நிலைமை என்ன என்று கேட்டால், நான் மௌத்தாகினா இந்த உடுப்பை நீங்கள்
இதாலேயே என்ன கபன் செய்யணும் என்று சொல்லுகிற அளவுக்கு, அதற்கு காரணம் சொல்லுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களாக அன்றைக்கு சிறியவர்களாகவும் மரணிக்குகிற போது முதியவர்களாகவும் இருந்ததை பார்க்கிறோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் மௌத்தாகின உடனே 1771 செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது. மௌத்தாகின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒருத்தர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் மரணித்தார் அப்படின்னு கேள்விப்படுகிறோம். தயவு செய்து சஅத் இப்னு அபி வக்காஸுடைய ஜனாசாவை எங்களுடைய பள்ளிக்குள் கொண்டு வாருங்க. நான் அவங்களோட பள்ளின்னா அவங்களோட வீட்டோடு இருந்த மஸ்ஜித் நபவிக்குள் கொண்டு வாங்க. நான் அதுதான் அந்த நேரத்தில் அப்படியே ஜனாசா சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஆயிஷா அவர்கள் அவருக்காக வேண்டி தொழுகை நடத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். பெண்கள் எல்லாம் சேர்ந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. ஆயிஷா அவருடைய அந்த அறைக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஜனாசாவை வச்சு அந்த இடத்துல தொழுகை பெண்கள் தொழுவித்ததற்கு பிறகுதான் அந்த ஜனாசா தூக்கி கொண்டு போகப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, என்ன இது புதிய ஒரு வழிமுறையா இருக்குது, ஜனாசா பள்ளிக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது அப்படின்னு பேசிக்கொள்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெரும்பாலும் ஜனாசா பள்ளிக்கு கொண்டு வரல, அது மையவாடியிலேயே முசல்லா என்று சொல்லுகிற இடத்துல தொழுவிச்சு அடைக்கிடுவாங்க. இன்னைக்கு வீட்டுல தொழுதா வித்தியாசமா பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வீட்டுல தான் தொழுதாங்க. இன்றைக்கு நம்ம பள்ளியில் மட்டும்தான் தொழுகிறது, வீட்டுல தொழுகிற இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மையவாடியில் தொழுதாங்க. ஆயிஷா நாயை கொண்டு வர சொன்னாங்க பள்ளிக்குள்ள, நாங்கள் தொழணும் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க, தொழுதாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் சொன்னாங்க, என்ன இது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி கொஞ்ச நாளாக ஆகல, எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தொழுவித்தது தெரியாதா? சுஹைல் இப்னு பைலா என்று சொல்லுகிற அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுவித்தது உங்களுக்கு தெரியாதா பள்ளியில அப்படின்னு ஆயிஷா அவர்கள் கேட்டதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இப்படி பல்லாயிரக்கணக்கான இளம் சஹாபிய சமூகத்துடைய வரலாறு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய வரலாறுகளுக்கு நேர்முரணாதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, சாதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் பாருங்க, இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாட்டியும் பொருத்தம் இல்லாத காலம் பாருங்க. இமாம் இப்னு கையிம் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாற்று மத கலாச்சார பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வது அல்லது அவர்களுடைய பண்டிகைகளை பார்க்க போவது அல்லது அந்த இடத்திலே ஒன்று சேர்வது என்பது அது அல்லாஹுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பயங்கரமான ஒரு பாவம். எந்த அளவுக்கு பாவம் என்றால், ஒருவனை கொலை செய்வதை விடவும் பெரும் பாவம், சாராயம் குடிப்பதை விடவும் பெரும் பாவம், விபச்சாரம் செய்வதை விடவும் பெரும் பாவம். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் கிறிஸ்மஸ் வந்தால் அல்லது புத்தர்களுடைய அவங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷ தினங்கள் வந்தால் அல்லது தன்சல் கொடுக்கிற நிகழ்வு வந்தால், இன்னைக்கு பள்ளிவாசல்களும் சேர்ந்து இஸ்லாமிய பாடசாலைகளும் சேர்ந்து நம்முடைய முஸ்லிம் இளைஞர்களும் யுவதிகளும் சேர்ந்து இன்றைக்கு அந்த கொண்டாட்டத்தை எந்த விதமான மனசுல சஞ்சலமும் இல்லாமல் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கொண்டாடுறாங்க. இதை தயவு செய்து இந்துக்களும் பௌத்தர்களும் வித்தியாசமா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம் என்றால், நம்மட சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் தயவு செய்து அவங்களோட வணக்க வழிபாடுகளை நிம்மதியாக செய்யறதுக்கு விடுங்க நீங்க. ஏன்னா அவங்களோட வணக்க வழிபாடு அது, நம்மட வணக்க வழிபாடு இது. நீங்க போய் அவங்களோட வணக்க வழிபாடுகள்ல நீங்க ஈடுபடுவதின் ஊடாக அவங்களுக்கே பல இடைஞ்சல்களா இருக்கு. அவங்களோட சமூகத்துக்கு கொண்டு வந்து தன்சல் கொடுக்கிற நேரம் ஃபாத்திமாவும் அப்துல்லாக்களும் போய் அபாயாவையும் தொப்பியையும் போட்டுட்டு வாங்கிட்டு போகுது. ஆனா அவ்வளவு பெரிய பாவத்தை சர்வசாதாரணமாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம் செஞ்சுட்டு போகுது. ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்கும் ஹயாத்தாக்குவதற்கும் பாடுபட்டவர்கள். இன்றைக்கு மார்க்கத்தை அழிப்பதற்கும் பாவத்தை செய்வதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதுகளுக்கு போறது அதுகளுக்கு வாழ்த்து சொல்றது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் அது அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் உருவம் இருக்கிறது, ஒரு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகின்ற விழா கோலத்தில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்வது என்பது
அது ஹராம் என்று சொல்லுகிற ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்களை பார்த்து அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ, இங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோ, இன்றைக்கு மியூசிக் அதில் ஒரு ஃபோட்டோ, இன்றைக்கு எங்கேயாவது ஒரு பாவம் நடக்கிற இடத்த எல்லா இடத்துலையும் ஃபோட்டோக்களை போட்டு சீரழிந்து கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிற போது லா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் யாருமே ஒருவருக்கொருவர் பாவமான வரம்பு மீறுகின்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இளைஞர்கள் சம்பந்தமாக பேசுகிற போது இதோடு சேர்த்து நிறைய பேசணும், இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்காது என்பதை புரிந்து கொண்டு நம்மட உள்ளத்தில் நம்ம ஊரில் உள்ள இளைஞர்களை எல்லாம் யோசிக்கிறதுக்கு முதல் நம்மட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்மட பிள்ளைகள் எத்தனை பேர் சுபவுக்கு வராங்க, எத்தனை பேர் ஒரு ஹதீஸ் கிளாஸ் நடக்கிற போது அதில் கலந்து கொள்கிறாங்க. தர்பியா வைக்கல, பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி இல்லை, குறை சொல்கிறோம். இருக்கிற ஜும்மா ஒவ்வொரு கிழமையும் நடக்குது, எத்தனை பிள்ளைகள் நேரத்தோடு வந்து பள்ளிக்கு வாராங்க. வாப்பாக்கு உம்மாக்கு அது விளங்குது இல்லை. ஹதீஸ் வகுப்பு நடக்குது, எத்தனை இளைஞர் பிள்ளைகள் அதில் வந்து கலந்து கொள்கிறாங்க. உம்மாக்கு வாப்பாக்கும் அதை பற்றி கவலை இல்லை, வாப்பா வாராரு உம்மா வாரா. ஆனால் நமக்கு பிறந்த பிள்ளைகள் வரலண்டா நம்மட மரணத்துக்குத்தான் பிள்ளைகள் வந்துட்டு போவார்கள் என்பதை மறந்து விடாமல் இந்த உலகத்தில் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதோடு நல்ல இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமை இருக்குது. நான் உண்ட சொல்கிறேன், தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது யாருமே. இன்றைக்கு பிள்ளைகளுடைய உலக விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து ஊர் சேர்ந்து ஒரு கட்டிடம் கட்டுறதோ அல்லது ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்குறதோ அதுக்கு உதவி செய்கிறதோ மாஷால்லா எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. அதுக்கு மார்க்கம், அதற்கு ஜமாத்து, அதற்கு எதுவும் பிரச்சனை அல்ல, பிரச்சனை படவும் கூடாது. ஏன்னா அது ஊருடைய நல்ல விஷயங்களில் பாவம் இல்லாத காரியங்களில் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும். ஆனால் மார்க்க விஷயத்தில் அப்படி அல்ல தோழர்களே. நம்ம கொண்டு போய் கொடுக்குகிற பணத்தை கூட சில நேரங்கள் ஹராமான மியூசிக்கலில் போட்டு இன்றைக்கு சில இடங்களில் பாவங்கள் நடக்கும். ஆனால் என்ன குறைவாரண்டா இன்றைக்கி பள்ளிவாசல்களில் தவ்வா இல்லை, இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. அப்போ பாடசாலையும் சரி, பள்ளிவாசலும் சரி, ஏனைய இருக்குகின்ற அமைப்புகளும் சரி, இந்த ஊருடைய முதுகெலும்பு போன்றது. அது எல்லாவற்றிலும் மார்க்கம் பேணப்படுமாக இருந்தால் அன்றைக்கு வாழ்ந்த இளைஞர்களைப் போல இன்றைக்கு இருக்கிற நல்ல இளைஞர்களையும் என்ன செய்யலாம், நாம் உருவாக்கலாம் என்பதை அறிந்து தெரிந்து நல்ல வழியில் எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நல்ல இளைஞர்களை வளர்த்து நாளைக்கு இந்த சமூகத்தில் உள்ள நல்ல மார்க்க செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்வதற்கும் இந்த மார்க்கத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பையும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. வல்லவன் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல இளைய சமூகமாக எங்களுடைய சமூகத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.